அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிட சதா. நம்ம ஜோதிட சதா காணொளியில நிறைய ஜோதிடம் சார்ந்த தகவல்களெல்லாம் நான் திரட்டி பதிவுகளாக வெளியிட்டிருந்தேன். அந்த பதிவுகளெல்லாம் நிறைய நண்பர்கள், சகோதரிகள் பார்த்துட்டு ஆதரவு கரம் நீட்டினதுனால இன்னைக்கு என்னுடைய ஜோதிட சதா காணொளி ஒரு மிகுந்த வளர்ச்சி பாதையை நோக்கி போயிட்டுருக்குது. நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த சந்தோஷத்துக்கெல்லாம் காரணமான எனது நண்பர்கள், சகோதரிகள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றி கலந்த வணக்கங்களை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த வகையில இந்த ஜோதிட சதா காணொளியில இது ஒரு ரொம்ப முக்கியமான பதிவுங்க. அதாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு. அதாவது ஜோதிடத்துல பஞ்சபட்சி சாஸ்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியதுல ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு உண்மை சம்பவம். அந்த உண்மை சம்பவம் என்ன அப்படிங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். அந்த பஞ்சபட்சி சாஸ்திரங்கள்ல நம்மள சுத்தி வாழ்ந்துகிட்டு இருக்க பறவை இனங்கள், எந்தெந்த பறவைகள் நமக்கு வீட்டுக்குள்ள வந்தா நல்லது நடக்கும், எந்த பறவைகள் வீட்டுக்குள்ளே வந்தால் தீமைகள் நடக்கும் அப்படிங்கிறத நிறைய விஷயங்கள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் சிட்டுக்குருவி இனங்களில் ஒரு ஒரு 5-6 வகை இனங்கள் இருக்கும். சிட்டுக்குருவிலே நிறைய பிரிவுகள் இருக்குது. அதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ காட்டுகளில் தாவரங்களில் கூடு கட்டி வாழக்கூடிய சிட்டுக்குருவிகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். ரொம்ப பார்க்கவே பொடி குருவியாக இருக்கும். அதே மாதிரி அந்த வீடுகளில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கூடு கட்டி வாழ்கிறத பார்த்தா கொஞ்சம் சிட்டுக்குருவியில் அது கொஞ்சம் பெரிய குருவியாக இருக்கும். இதை அடைக்கலங்குருவி அப்படின்னு சொல்லுவாங்க. வீடுகளில் கூடு கட்டி வாழக்கூடிய பறவைகளை இது அடைக்கலங்குருவி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த அடைக்கலங்குருவிகள் வீட்டை சுற்றியே தான் வாழ்ந்துக்கிட்டே இருக்கும். வீட்டில் இருக்கிற தாவாரங்களில், வீட்டில் இருக்கிற அந்த பொந்துகளில் மதில் ஓட்டைகள் இருந்துச்சுன்னா அதுக்குள்ளேயே போய் முட்டையிட்டு குஞ்சு பறித்து தன்னுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிக்கிறோம். அப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும். ஒரு சின்ன ஓலை வேய்த தாவரமாக இருந்தால் போதும், அதுக்குள்ளே ஒரு சின்ன இடம் இருந்தால் போதும், அதுக்குள்ளே போய் அது படுத்துக்கிறோம். இப்படி தான் அதனுடைய வாழ்க்கை இருக்கும். புரியுதுங்களா? அந்த மாதிரி இருக்கிற காலத்தில் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்த ஒரு குடும்பம், ஒரு கிராமத்தில் சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்த ஒரு குடும்பம். அதாவது அப்பா, அம்மா, குழந்தைகள் மொத்தம் 5 பேர், மொத்தம் 7 பேர். இந்த 7 பேர் கொண்ட ஒரு குடும்பம். நான் தவச தானியங்களுக்கு அந்த வீட்டில் பஞ்சம் இல்லை, காசு பணத்துக்கு பஞ்சம் இல்லை, சந்தோஷத்துக்கு பஞ்சம் இல்லை. எப்போவுமே மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்த குடும்பம். அந்த அவங்க வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த அடைக்கலம் குருவிகள் நிறைய கூடு கட்டி வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்குது. இவங்க ஆரம்பத்தில் அதை வரவேற்று தான் வச்சுருந்துருக்காங்க. அதுக்கு அது வீட்டில் இருந்த தானியங்கள் எல்லாம் எடுத்து போகிறப்ப அதெல்லாம் சாப்பிட்டு நல்லா சந்தோஷமாக தான் எழுந்திருக்குது. இவங்களுக்கும் சந்தோஷத்துக்கும் குறைவே கிடையாது. இப்போ நாளடைவில் நிறைய குருவிகள்லாம் கூடு கட்டி வாழ்ந்தவுடனே இவங்க பார்த்துட்டு அது அதனுடைய சப்தங்கள்லாம் கேட்கும்போது இவங்களுக்கு ஒரு மன உளைச்சலாகவே இருந்திருக்குது. உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, கொஞ்சம் அந்த குருவிகளை கூடு கட்ட விடாமல் துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ துரத்த ஆரம்பித்தோடனே நிறைய குருவிகள் இருந்தது, ஒரு கொஞ்சம் நெஞ்சம் பறந்து போயிருச்சு. போனாலும் கொஞ்சம் நெஞ்சம் ஒரு குருவிகள் கூடு கட்டி அந்த வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. அப்பவும் என்ன செய்கிறாங்க, முழுசாக காலி பண்ணிட்டா நமக்கு ஒரு தொல்லை இருந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, அதை முழுசாக காலி பண்ண முயற்சிக்கிறாங்க. முழுசாக காலி பண்ணால் அந்த கூடுகளை எல்லாம் பிச்சு வெளியே எறிகிறாங்க. அந்த கூடுகளில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முட்டைகள், குஞ்சுகள் இந்த மாதிரிலாம் நிறைய இருந்திருக்கு. இதெல்லாம் வீசி எறிஞ்ச உடனே அந்த குருவிகள்லாம் பார்த்து நிறைய சப்தத்தோடு வீட்டை சுற்றி சத்தம் போட்டுக்கிட்டு பறந்துக்கிட்டு ரொம்ப வேதனைப்பட்டு இருந்திருக்கும் போல். இவங்களும் அந்த குச்சி கோலெல்லாம் எடுத்து அந்த குருவிகளெல்லாம் அடித்து துரத்தி விட்டாங்க. 2வது சில கூடுகளை எடுத்து கொண்டு தீ வச்சு விட்டுறாங்க. அதில் எல்லாமே அழிஞ்சு போகுது. இந்த முட்டைகள், அந்த குஞ்சுகளெல்லாம் வெந்து போயிடுது. மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த குருவிகள் கூடு கட்டுறதுக்கு இடம் இல்லை. அப்படியே வேதனைப்பட்டு அந்த குருவிகள் கொஞ்சம் கொஞ்சமாக கடந்து போயிடுச்சு. பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மாதங்களுக்கு மேலே, அதாவது 2-3 மாதத்தில் ஃபுல்லாகவே காலியாகி அந்த வீடு ஒரே நிசப்தம், அமைதியாக நிலவிடுறது. இப்போ இவங்களும் சரி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி அமைதியாக இருந்தவுடனே இவங்களுக்கா ஒரு உணர்வு எப்படின்னு கேட்டால், நிறைய சத்தங்களோடு இருந்தவங்களுக்கு மத்தியில் அமைதி நிலவுனா இவங்களுக்கு ஒரு மன உளைச்சலாகும். அப்பயும் கூட ஒரு மன உளைச்சல் தான். எப்போவுமே குருவிகள் கீச்சு கீச்சுன்னு சத்தம் கட்டிருக்கு, இப்போ சத்தமே இல்லைன்னா அது கூட ஒரு மன உளைச்சலாக தான் இருந்திருக்கு. சரி, அதை அவங்க பெருசாக எடுத்துக்கல. இப்போ நாள் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு நாள் ஆக 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 அவங்க வீட்டில் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளாக உருவாக ஆரம்பிச்சிருச்சு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்பா அம்மாவுக்குள்ளே ஒரு சண்டை, ஒரு சாதாரண ஒரு சின்ன சண்டையாக வந்தது பெரிய சண்டையாக மாறி, அதாவது அப்பா அம்மா 2 பேரும் பிரிய வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துடுது. பிள்ளைங்கள்லாம் பெரிய ஆள்கள் ஆகி ஆகி கொஞ்சமாக ஆனோடனே வெளியில் போய் வேலை வெட்டிக்கு போனவங்களாம் ஆளுக்கு ஒரு திசையில் போயிட்டு போனவங்க வீட்டுக்கு சீக்கிரமாக வர முடியாத சூழ்நிலை. போனவங்க போன பக்கம் இருந்துக்கிறாங்க, வீட்டுக்கே வர முடியல. அப்போ இதையெல்லாம் நினச்சி இவங்களும் மனசு ரொம்ப வேதனைப்படுறாங்க. அப்போ அந்த விவசாயம் ரொம்ப பாதிக்கப்பட்டுருது. அதை கவனிக்க ஆள் இல்லை. அப்பா அம்மா சண்டை போட்டு அவங்க பிரிய வேண்டிய கட்டாயம். பிள்ளைங்க யாருமே இல்லை, அவங்க வெளியூருக்கு போயிட்டாங்க. இந்த விவசாய தோட்டத்துக்கு பராமரிக்க ஆள் இல்லை, வீட்டை பராமரிக்க ஆள் இல்லை. ஆக மொத்தம் எல்லாம் வெளியில் போயிட்டாங்க. போன உடனே
நாளடைவில வந்து அந்த வீட்ல வந்து ஆள் இல்லாத ஒரு சூழ்நிலை வந்துருது. அப்போ கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு ஒருத்தரா வந்து பார்க்குறபோது, எட்டி எட்டி பார்க்கத்தான் செய்றாங்களோ, யாருமே அந்த வீட்ல வந்து குடியிருக்க முடியல. காலங்கள் கடந்து போகுது. அப்போ அவங்களே நினைக்கிறாங்க, இந்த வீட வந்து நம்ம வித்துறலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பூர்வீக இடத்த வந்து போட்டுவுட்டு வெளியேறி வந்துர்றாங்க. அதாவது போன வழிக்கு போகட்டும்னு சொல்லி குடுத்துட்டு வெளிய வந்துர்றாங்க. வெளிய வந்த இடத்துல அவங்களால நிம்மதியா வாழ முடியல. ஆளுக்கு ஒரு திசையில வாழ்ந்துக்கிட்டு, சந்தோஷம் அப்படிங்கிறது வந்து அவங்க குடும்பத்தில கிடையவே கிடையாது. ஒரு அண்ணன், தம்பி உறவுகள் எல்லாம் ஒண்ணு சேருவோம் அப்படின்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்பா, அம்மா வந்து சண்டை சச்சரவு இல்லாம வாழணும், அதுக்கும் வாய்ப்பே கிடையாது. இப்படி ஒரு வேண்டா வெறுப்பா அந்த குடும்பங்கள் போயிட்டே இருக்குது. கடைசியில பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அதில ஒரே ஒரு பையனுக்கு மட்டும் திருமணத்த முடிச்சு வைக்கிறாங்க. அவரும் வந்து திருமணம் முடிஞ்சதுக்கப்புறம் பயங்கரமான சிரமங்கள சந்திச்சு, அவரும் அந்த வீட்ட விட்டு காலி பண்ணி போயிர்றாரு. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அப்பா வந்து பிரிஞ்சிடுறாரு. அப்பா எங்க போனாருன்னே தெரியல. அவர கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்றாங்க, கண்டுபிடிக்கவே முடியல. அவர் எங்க இருக்காருன்னே தெரிஞ்சுக்க முடியல. அந்த அளவுக்கு ஒரு பிரிவ வந்து அவங்க ஏற்பாடாகிருது. பார்த்தீங்கன்னு சொன்னா, அதுக்கு இடையில வந்து நெறைய கடன்கள் வேற அவங்களுக்கு ஆகிக்கிருச்சு. நெறைய கடன்கள். அந்த கடன்களுக்கு மத்தியில அவங்களால வாழ முடியல. இப்ப பூர்வீகத்த விட்டு பிரிஞ்சு, பிள்ளைகள் பிரிஞ்சு, அப்பா, அம்மா பிரிஞ்சு, கடன்னால வேதனைகள், சொந்தமா வீடு வாசல் இல்ல. கடைசியில ஒரு வாடகை வீட்ல இருந்து கூட வாடகையும் கூட குடுக்க முடியாம ஒரு இக்கட்டான சூழ்நிலையில ஒரு வாழ்க்கை. யார் மூஞ்சியும் பார்க்க முடியல. புரியுதுங்களா? கொஞ்சம் காலங்கள் ஆன உடனே அவங்கவங்க பிள்ளைகள்லாம் போய் பசங்கள்லாம் போய் அவங்கவங்களுக்கு ஒரு தெரிஞ்ச ஒரு வேலை செய்ற இடங்கள்ல ஒரு பொண்ணுங்கள பார்த்து லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சுக்கிறாங்க. ஆனாலும் அந்த வந்த பிள்ளைக அவங்க வீட்ல மிகுந்த கஷ்டம் தான் படுறாங்களே தவிர, ஒரு யாருமே சந்தோஷமா இருக்க முடியல. அந்த அளவுக்கு வறுமை தான் பிடிச்சு ஆட்டுதே தவிர, துயரம் தான் பிடிச்சு ஆட்டுதே தவிர, அவங்களுக்கு நிம்மதி, சந்தோஷத்த குடுக்க மாட்டேங்குது. அப்ப ரொம்ப வேதனையோட தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலையில ஏன்டா நமக்கு இப்படி நடக்குது? நம்ம என்ன பாவம் செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஒரு வேளை முன்னோர்கள் சாபமா இருக்குமா அப்படின்னு அதையும் நம்ம செஞ்சிரலாம். அவங்களுக்கு திதி குடுத்து அவங்க மனச சந்தோஷப்படுத்தலான்னு பார்த்தா, அதுவும் நடக்கல. சரி குலதெய்வ குற்றமா இருக்குமா அப்படின்னு பார்த்தா, நெறைய பேர் கோயிலுக்கு ஒரு 10, 30, 40 வருஷமா போணும்னு நினைக்கிறாங்க. அந்த குடும்பத்தில எதுவும் போனதே கிடையாது. அதாவது அந்த பூர்வீக இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவங்களால போக முடியல. இது பிரிஞ்சதுக்கப்புறம் சுத்தமா போக முடியல. அப்ப அது ஒரு பெரிய சாபமாயி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மனசு வேதனைப்பட்டு என்ன செய்றாங்கன்னு சொன்னா, ஒரு பெரியவங்கள்ட்ட எல்லாம் ஆலோசனை கேட்குறாங்க. இந்த மாரி இருக்குதுங்க. இது என்ன செஞ்சுக்கலாம்? ஏன் இந்த மாரியெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை வருது? அப்படின்னு சொல்லி பெரியவங்கள்ட்ட எல்லாம் ஆலோசனை கேட்குறாங்க. கிராமத்து பக்கம் கோயில் பூசாரிகள் எல்லாம் போய் இந்த வெள்ளி செவ்வாய்க்கு சாமி கும்பிட்டு அவங்ககிட்ட வந்து திருநீர் குடுத்து, அவங்ககிட்ட திருநீர் வாங்கி ஆசீர்வாதம்லாம் கேட்குறாங்க. பிரச்சனைகள சொல்லி மன்றாடுறாங்க. அப்பயும் அவங்களுக்கு தீர்ந்த பாடில்ல. அப்புறம் தான் அவங்களுக்கா இன்னும் கொஞ்சம் தூரம் அவங்க புத்தியில ஒரு மைண்ட் வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு. நம்ம வீட்ல இந்த மாரிலாம் செஞ்சதுனால கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு, அந்த பறவைகளுக்கு செய்த துன்பங்கள வந்து ஒருத்தர்ட்ட சொல்லி முறையிட்டுருக்கிறாரு. அவருடைய ஒரு பையன் வந்து முறையிட்டுருக்கிறார். இந்த மாரிலாம் நடந்துச்சு அப்படின்னு. அப்பதான் அந்த பெரியவர் பார்த்துட்டு சொல்றாரு, "இந்த மாரியெல்லாம் நீங்க செய்யலாமா? அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய சாபமா கூட இருக்கலாம். பறவைகள பொறுத்தமட்டில சில பறவைகள் வீட்டுக்கு வந்தா யோகமா தான் இருக்கும். அவயோகமா இருக்காது. ஆனா, யார் வீட்ல அந்த சிட்டுக்குருவிகள் கூடு கட்டுதோ அவங்க குடும்பம் நல்லா இருக்கும். ஆனா, சில பேர் வீட்டுக்கு அது போகாது. சில பேர் வீட்டுக்கு அது வரும். புரியுதுங்களா? அப்ப யோகத்தை தரக்கூடிய குருவிகள்ல வந்து இந்த சிட்டுக்குருவியும் ஒன்று. அது கூடு கட்டுனா நல்லா இருக்கும். அது வரலன்னாலும் அது ஒரு வேற மாரி பலனா இருக்கும். ஆனா, உங்களுக்கு வந்து அந்த குருவிகள் தான் யோகமானதா இருந்திருக்குது. நீங்க இப்படி செய்யலாமான்னு சொல்லி அவங்க அத புரிய வச்சிருக்காங்க சொல்லி. அப்ப இதுக்கெல்லாம் நீங்க ஒரு விமர்சனம், பாவ விமர்சனம் நீங்க தேடித்தான் ஆகணும். அதனால வந்து மறுபடியும் அந்த பறவைகளுக்கு வந்து நீங்க தானியங்கள வைங்க. அப்படின்னு சொல்லி அந்த பெரியவர் ஒரு ஆலோசனை குடுத்துருக்கிறாங்க. அதன் மேல ஒரு கோயில் பூசாரியும் அந்த ஆலோசனைய குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, காகங்களுக்கெல்லாம் இவங்க உணவு வச்சு வழிபட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. மறக்காம காகங்களுக்கெல்லாம் உணவு வச்சு வழிபட்டுருக்கிறாங்க. அந்த வீட்டினுடைய அவங்க எந்த வீட்ல இருக்கிறாங்க, அந்த வீட்ட சுத்தி அந்த தானியங்களெல்லாம் போட்டு குருவிகள் வந்து சாப்பிட்டு போற மாரி தானியங்கள வச்சு விட்டுருக்குறாங்க. வச்சு விட்டோன அந்த தானியங்கள்லாம் வந்து சாப்பிட்டு போயிருக்குது. தண்ணீர் வச்சு நெறைய செஞ்ச உடனே, யாருக்கு என்ன பிரச்சனை நம்ம செய்தோமோ, அந்த பிரச்சனைக்குள்ள தீர்வு காண்கிறதுக்காகத்தான், இவங்க எந்த வீட்ல இருந்தாலும் அதுக்கு வச்சத சாப்பிடுறதுக்கு அந்த பறவைகள் தேடி வந்திருக்குது. இதுதான் ஒரு அதிசயமான உண்மை. புரியுதுங்களா? அப்போ அவங்க இருக்கிற பக்கமெல்லாம் அந்த அண்ணன் தம்பிகள்லாம் வந்து ஒரு பேச்சு பேசி, அந்த வீட்டுகள்ல வந்து எங்க இருந்தாலும் அத வச்சு பாருங்க. நமக்கு அது வந்து ஒரு நன்மை கிடைக்குதான்னு பார்ப்போன்றபோது, அதே மாரி அவங்க சொன்ன மாரியே வச்சிருக்கோம். எல்லா வீட்லயும் அந்த காகங்கள் வந்து சாப்பிடுதாம். குருவிகள் வந்து தானியங்கள் சாப்பிடுதாம். தண்ணீர் அருந்துதாம். அப்ப இதெல்லாம் பார்த்தோனே அவங்களுக்கு மனசு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அப்ப இதான் உண்மை போல அப்படின்னு சொல்லிட்டு அன்னையிலேருந்து தவச தானியங்கள எல்லாம் அந்த குருவிகளுக்கெல்லாம் வச்சு வழிபட்டுருக்கிறாங்க. அது நல்லா சாப்பிட்டுருக்குங்க. காகங்கள் ரொம்ப சந்தோஷமா வந்து உணவு சாப்பிட்டுருக்குது. இப்ப நேரா அவங்க வீட்ல பார்த்தா எப்படியும் டெய்லி ஒரு 4, 5 காகம் வந்து சாப்பிட்டு போயிட்டு இருக்கும். காலையில வந்து சாப்பிடுமா, மதியம் வந்து சாப்பிடுமா, சாயங்காலம் வந்து சாப்பிடுமா.
கதவ அடைச்சிட்டு ஆள் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் வந்து வாசல்லேருந்து கத்துமாம். கத்தி கூப்பிடுமா. இவங்க கதவ திறந்து போய் அந்த இதுக்கு வந்து சாப்பாடு வச்சுருவாங்க. அது சாப்பிட்டு போயிரும். இது இப்பயும் கண்கூடா அவங்க வீட்ல நடந்துகிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து இவங்களா மனசுக்குள்ள சரி இதெல்லாம் உண்மைதான் போல தெரியும்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த முன்னோர்கள் சாபங்கள் அப்படின்றது வந்து இருக்கு. அதுக்கு திதியெல்லாம் குடுத்து, அதெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஒரு கோயில் பூசாரிகிட்ட போய் நாங்க எப்படியாவது குலதெய்வத்த வழிபடணும். அதுக்கு ஏதாவது வழிமுறை சொல்லுங்கன்னு கேட்டு, இந்த மாரி விரதங்களெல்லாம் நீங்க அனுஷ்டிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா நீங்க போக முடியும்னு சொன்னதுக்கப்புறம், அதேமாரி அவங்க அந்த 5 பிள்ளைங்களும் அப்படி இருந்ததுனால, கடைசியில என்ன ஆயிருச்சு, அந்த கோயிலுக்கு போக வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு. அந்த குலதெய்வம் கோயிலுக்கு அவங்க போயிட்டு வந்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா குடும்பத்தோட போயிட்டு வந்திருக்காங்க. ஒரு டைம் போயிட்டு வந்திருக்கிறாங்க. அப்ப அவங்க வேண்டுனது என்ன அப்படின்னு கேட்டா, "எங்க பிரிஞ்சு போன அப்பா வரணும். நாங்க எல்லாம் ஒண்ணு சேரணும். நாங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கணும். அண்ணன் தம்பிகளுக்குள்ள இந்த பிரிவு வரக்கூடாது. எங்க குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல படிப்பு வந்து நல்ல ஒரு வேலையில போய் அமரணும்னு" சொல்லிட்டு அவங்களுடைய வேண்டுதல்கள், ஒவ்வொன்னா வேண்டுதல்கள். அந்த வேண்டுதல்கள்ல வேண்டுதல் நடந்தது அவங்க அப்பா வீட்ல வந்து ஒண்ணு சேர்ந்துட்டாரு. அந்த தகப்பன், அந்த குடும்பத்தை விட்டு பிரிந்து போன தகப்பன், கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் இருக்கும். 25 வருஷமா அவர கண்டுபிடிக்கவே முடியல. 25 வருஷம் கழிச்சு தானா அந்த வீட்டுக்கு அந்த அப்பா வந்துட்டாராம். இவங்களால அந்த சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது. அவ்வளோ சந்தோஷப்பட்டுருக்காங்க. வீடு வந்து சேர்ந்துட்டாரு. அதுக்கப்புறமா அதே அப்பா, அம்மாவ கூப்பிட்டுட்டு குடும்பத்தோட கூப்பிட்டு மறுபடியும் இப்ப தற்சமயம் நடந்த இந்த 2 நாளைக்கு முன்னாடி வந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு குடும்பத்தோட போயி அவங்க குலதெய்வம் கோயில்ல வந்து அப்பா, அம்மாவெல்லாம் கூட்டிட்டு போய் வச்சு சாமி கும்பிட்டு வந்திருக்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். அப்ப பார்த்தீங்களா? நாம செஞ்ச ஒரு பாவ புண்ணியங்கள் அப்படிங்கிறது வந்து நடைமுறையிலேயே அதனுடைய பலனை குடுத்துருச்சு பார்த்தீங்களா? அதனால வந்து அந்த சிட்டுக்குருவி இனங்களுக்கு அவங்க பண்ண ஒரு தொந்தரவுகள், வேதனைகள், துயரங்கள் அத தாங்கிக்கிற முடியாம, அது விட்ட சாபத்தினால தான் இன்னை வரைக்கும் இவங்க கஷ்டப்பட்டதாங்கிறது உண்மையாவே நமக்கு தெரிஞ்சுக்கிருச்சு. இப்போ அவங்க குடும்பத்தில எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா ஒண்ணு சேர ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப எல்லாரும் பிரிஞ்சு போனவங்கலாம் அப்படியே பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. இப்ப எல்லாமே குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டாங்க. அந்த திதி குடுக்க எல்லாருமே மொத்தமா போயிட்டு வந்துட்டாங்க. ஆனா வாடகை வீட்ல தான் வாழ்ந்துருக்காங்க. சொந்த வீடு இல்ல. ஆனா, அந்த சொந்த வீட்டுக்கு பிடிச்ச சாப தோஷமும் கண்டிப்பாக நீங்கும். கண்டிப்பாக சொந்த வீடு கட்டுவாங்க அப்படின்ற நம்பிக்கையில கட்டுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையில அவங்க இருக்கிறாங்க. ஆனா, இதுவரைக்கும் உள்ள அவங்களுடைய நற்பலன்கள் கிடைச்சது. இனிமேல் அந்த வீடு அப்படிங்கிற நற்பலன் கிடைக்காம இருக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையில அவங்க இருக்கிறாங்க. அதனால இந்த பதிவின் மூலியமா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா, தயவுசெய்து எந்த பறவை நம்ம வீட்ட தேடி வருதுன்னு பாருங்க. அந்த பறவைக்கு வந்து தானியங்கள் வைங்க, தண்ணீர் வைங்க, உணவு வைங்க. கண்டிப்பாக சாப்பிடட்டும். ஆனா, உங்களுக்கு ஒரு பெரிய தோஷமாக இருந்தாலும் கூட, எவ்வளவு பெரிய தோஷமா இருந்தாலும், காகங்களுக்கு உணவு வைக்கிறது மூலியமாக கண்டிப்பாக தீர்ந்துரும். ஏன்னா, பறவை இனங்கள் அப்படின்றது தான் இந்த பஞ்சபட்சி சாஸ்திரத்தில வரக்கூடியது. பஞ்சபட்சிக்குன்னே ஒரு சாஸ்திரம் எழுதி ஜோதிடத்தில வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த பறவைகள் ஒலி எழுப்புவதும், பறவைகள் வீட்டுக்குள்ள வருவதும், நமக்கு நன்மை, தீமைகளை உணர்த்துகின்ற வகையிலே தான் வரும். அது சில பேருக்கு பறவைகள் வந்து இருப்பதே ஒரு யோகம் தான். சில பேருக்கு பறவைகள் வராம இருக்கிறது யோகம் தான். ஆனா, இந்த குடும்பத்த பொறுத்தமட்டில பறவைகள் இருக்கிறது தான் யோகம்ன்ற மாரி ஆயிருச்சு. அதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு புண்ணியத்த அவங்க தேடிக்கிட்டாங்க. இன்னைக்கு அவங்க இந்த தானியங்கள் எல்லாம் வச்சு, சாப்பாடெல்லாம் வச்சு அந்த பறவைகள வந்து அவங்க வழிபட ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னைக்கு அவங்க குடும்பம் ரொம்ப சந்தோஷமா, மகிழ்ச்சிகரமா இருக்கு. மத்தபடி இனி நம்ம சொந்த வீடு வாசல் கட்டுவோம், நல்லா வாழ்வோம் அப்படின்ற நம்பிக்கையில அவங்க இருக்காங்க நண்பர்களே. அதனால இந்த பதிவ பார்க்குற எல்லா பேரும், இந்த பதிவ பார்க்குற அனைத்து நண்பர்களும், சகோதர சகோதரிகளும் உங்களுடைய வாழ்க்கையிலும் சில மாற்றங்கள் நிகழ வேண்டும். நம்ம சந்தோஷமா இருக்கணும்னா, எந்த காரணத்தை கொண்டும் பறவைகளுக்கு வந்து தீங்கு விளைவிக்காதீங்க. ஏதாவது ஒரு வகையில நமக்கு அது பாதிப்பை கொடுக்கும். அந்த வகையில இந்த வீட்டுக்கு வருகின்ற சிட்டுக்குருவிகள் மூலியமா நமக்கு நிறைய நன்மை, தீமைகள் இருக்கு அப்படிங்கிறத சொல்லி, நான் இந்த பதிவிலிருந்து விடைபெறுறேன். மற்றும் ஒரு நல்ல பதிவுல உங்கள நான் சந்திக்கிறேன். மிக்க மகிழ்ச்சி.